கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதிகளில் பார்க்குறோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வேலையை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த காலத்துல பார்க்கும்பொழுது எவ்ரிபடி இஸ் சோ பிஸி, ரைட்? நம்மளுக்கு ஒரு நாளுக்கு 24 hours பத்தாது. சிலருக்கு கேட்டால் ஒரு வீக்ல 7 daysக்கு கூட ஒரு நாள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஏன்னா காலையில இருந்து நைட் அப்படியே டைம் ஃபிளைஸ். யாருக்குமே டைம் கிடையாது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லி பிஸி அப்படின்னு தான் எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் வேலை செய்யுங்கள் என்றார். அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கலாம், நாங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறோம், we are all so busy, எங்களுக்கு டைமே இல்லை, மூச்சு விட டைம் இல்லை. இப்படி இருக்கும்போது நீங்க வேலை செய்யுங்கன்னு ஆண்டவர் எப்படி சொல்றாரு? we are not lazy அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்ற வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மகனே இன்றைக்கு போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒர்க்கிங் இன் காட்ஸ் வின்யர்ட். ஸோ எத்தனை பேர் அதை ஒரு வேலைன்னு நம்ம நினைச்சு நம்ம செய்யறோம், இல்லைன்னா ஏன் நம்ம செய்யாம இருக்கிறோம்? ஸோ இந்த ஓய்வு நாளிலும் என்ன மாதிரி நம்ம பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம், எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற வேத பகுதிகளில் நம்ம பார்த்து வாசித்து நம்ம கேட்க போகிறோம். So there are several reasons why we don't want to work in God's vineyard. அதுல ஒரு ரீசன் இன்னைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் ஆகாய் என்கிற புஸ்தகத்திலே இருக்கிறது. அங்க ஜனங்கள் வேலை செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேலை செய்யாமனா everybody has their own personal profession, job அதெல்லாம் இருக்குது. பட் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, they were disappointed and discouraged. சில சமயம் நம்ம எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன்ல இருக்கும்போது நம்ம ஊழியம் செய்ய முடியாம, இல்லைன்னா பைபிள் படிக்க முடியாம, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாம, சர்ச்சுக்கு கூட போறதுக்கு ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடா, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கவலை, ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி என்ன கவலை இருந்துச்சு, அவங்களால ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆகாய் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. 3 பேருக்கு சொல்றாரு. ஒண்ணு அந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பார்த்து சொல்றாரு, அப்புறம் 2வது சர்ச் லீடரை பார்த்து சொல்றாரு, 3வது மற்ற எல்லா ஜனங்களுக்கும் பொதுவா. சோ எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி. சோ யாருன்னா, செருபாபேல் என்கிற தலைவரே திடன் கொள்ளுங்கள். 2வது யோசுவா. யோசுவா தான் பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். சோ யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திடன் கொள். 3வது தேசத்து ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்தியுங்கள். ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப இருதயம் கரைந்து போய் கவலைப்பட்டு வேலை செய்ய முடியாம இருக்கிறாங்க. சோ வேலையை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, ஆலயத்தை கட்டுகிற வேலை தான். ஏன்னா இட் வாஸ் a huge task. பழைய ஆலயம், சாலமோன் கட்டின தேவாலயம் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம். அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. சோ பழையபடி அந்த ப்ரீவியஸ் ஸ்பிளெண்டர் அண்ட் க்ளோரி அந்த ஆலயத்துக்கு வர அளவுக்கு கட்டணும்னா சாதாரணமா கட்ட முடியாது. அது சாலமோனுக்கு தாவீது அவ்வளவு ஹெல்ப் பண்ணி இத்தனை பேர் சேர்ந்து செஞ்சு கட்டின ஆலயத்தை இவங்களால பண்ண முடியுமா? இட்ஸ் டூ பிக் அ டாஸ்க் ஃபார் அஸ் சொல்லிட்டு மலைச்சு போய் அதை செய்ய முடியாம அவங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் அவங்களுக்கு அதை சொல்றாரு. You have to get up and do this job. இந்த வேலையை நீங்கள் நடப்பீங்கள். ஒருவேளை நம்மளும் சில இவாஞ்சலிசம், சில சுவிசேஷம் செய்யணும்னு சில நினைக்கிறோம். பட் we are overwhelmed. இவ்வளோ பெரிய ஜாபா, இதெல்லாம் பண்ணா so many of my personal work, my family இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகும். So I am really not equipped to do that. எப்படி இவ்வளோ பெரிய வேலையை நான் செய்ய முடியும், நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், வேலையை நடப்பீங்கள். யூ கேன் டூ இட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது மனுஷங்க சொல்றதுல ஆண்டவரே சொல்றாரு, உங்களால இதை செய்ய முடியும், நீங்க செய்யுங்க. ஏன் அவ்வளவு பெரிய எலியா தீர்க்கதரிசி கூட சோர்ந்து போயிட்டு, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழே படுத்துக் கொள்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி என்ன சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ அன்னாள் கூட அப்படிதான், ரொம்ப பாரத்தோடு கவலையோடு, அவளுக்கு வேற விதமான கவலை. அவ ஒரு இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாம முடங்கி கிடந்து இருக்கிறான். ஆனா ஜெபம் பண்ணக்கு அப்புறம் அவளுக்கு அந்த உற்சாகம் வருகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம ரொம்ப கவலையில, இல்லனா இட் இஸ் டூ பிக் அ சேலஞ்ச் ஃபார் அஸ், இட் இஸ் ஓவர்வெல்மிங் ஃபார் அஸ் சொல்லிட்டு நம்ம செய்யாம, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, சோ லெட்ஸ் டிராப் இட் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளுக்கு முடியாத காரியம் சொல்லி நம்ம விட்டுறோம். நாங்களாம் ஒன்றும் ஆண்டவர் எங்களை
பாஸ்டர்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு பாஸ்டர் செய்ய வேண்டிய வேலை, இல்லைன்னா ஒரு இவாஞ்சலிஸ்ட் செய்ய வேண்டிய வேலை, அதுக்குன்னு அர்ப்பணிச்சவங்க செய்ய வேண்டிய வேலை. we are all common people. நாங்க போறது சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இல்லாம அட்லீஸ்ட் என்ன ஒரு இம்பாக்ட் நம்ம மற்றவங்களுடைய லைஃப்ல நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாங்க லே பீப்புள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் விடுறது கிடையாது. அதனாலதான் அவர் வந்து அந்த பொலிட்டிஷியனையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, சர்ச் ஆசாரியனையும் பிரதான ஆசாரியனையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, மற்ற என்டையர் அந்த கம்யூனிட்டி பீப்புள் மொத்த பேரையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடப்பீர்கள். ஸோ எவ்ரிபடி ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கிரேட் கமிஷன் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ யாருமே நான் வந்து ஐ எம் நாட் அ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு அதெல்லாம் பாஸ்டர் வேலைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா for certain selfish reasons we don't want to work in God's vineyard. அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு parable சொல்றாரு, parable of two sons. அதுல வந்து ஆண்டவர் வந்து மூத்த குமாரனை பார்த்து, மகனே இன்றைக்கு நீ என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த மூத்த குமாரன் வந்து என்ன சொல்றான், மாட்டேன், அதெல்லாம் முடியாது என்னால அப்படின்னு சொல்லி சொல்றான். சம்டைம்ஸ் we say that right, எங்களால இந்த மாதிரி ஊழியெல்லாம் பண்றதுக்கெல்லாம் நாங்க வந்து we are not called, நான் மாட்டேன்னு சொல்லி சொல்றான். ஆனால் பிற்பாடு மனஸ்தாபப்பட்டு அவன் போய் செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ரெண்டாவது மகனை பார்த்து அந்த தகப்பன் வந்து சொல்றாரு, மகனே இன்றைக்கு போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அதுக்கு அந்த ரெண்டாவது மகன் ரொம்ப பிளீசிங்கா ரொம்ப பிளசண்டா போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ நம்மளுக்கு எப்படி அப்படிலாம் சொன்னா நல்லா இருக்கும். ஆனா போகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு ஆனாலும் அவன் போகவில்லை. ஸோ யார கடவுள் இந்த இடத்துல கம்பேர் பண்றாருன்னா மூத்த குமாரனை வந்து ஆயக்காரர் வேசிகளுக்கு கம்பேர் பண்றாரு. அவங்க எல்லாம் வந்து ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல ஆப்வியஸ்லி they are not going to work. பட் ஆனா அவங்க வந்து எச்சரிப்பின் சத்தம் இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டு சகேயும் மாதிரி மனம் திரும்பி போகிறேன்னு அப்புறம் வந்து அவங்க போய் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறாங்க. ஆனா இந்த ரெண்டாவது குமாரனை யாருக்கு கம்பேர் பண்றாருன்னா வேத பாரகர் பரிசேயர். அவங்க வந்து பயங்கரமா ப்ரொஃபஸ் பண்ணுவாங்க, நாங்க தான் ஊழியம் பண்றோம், நாங்க தான், ஏன்னா நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு சந்தை வழிகளிலே நீண்ட ஜபங்களை பண்ணுகிறது, காணிக்க வாங்குறது, அப்புறம் முக வாடலா போட்டு உபவாசம் பண்ற மாதிரி நடிக்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல இருக்கிறது. ஸோ ரொம்ப பிளீசிங்கா நாங்க ஊழியம் செய்யறோம், நாங்க செய்யறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. ஸோ உதட்டளவுல தான் வந்து அவங்க சொல்றாங்களே வழியா அவங்க ஹார்ட்ல இருந்து எதுவுமே மீன் பண்ணல அப்படின்னு. அவர்கள் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சோ மாயமுள்ள ஒரு அன்பு ஆண்டவர் மீது இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக அப்படின்னு. சோ ஏன் இவங்க வந்து they don't want to work in God's vineyard? வேத பாரகர் பரிசேயர்லாம் அவங்க அதுக்குன்னு தான் அவங்க வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பட் ஸ்டில் they don't do it. அப்படின்னா என்னன்னா, மேய்ப்பர்கள் மந்தைகளை மேய்க்காமல் தங்களையே மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இட் இஸ் ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம பார்த்தோம், ஏன் வேலை செய்யலைன்னா we are very disappointed, discouraged or deeply depressed, we are unable to do. ரெண்டாவது ரீசன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக. சிலர் பார்த்தீங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், அவங்க வந்து வெரி அக்கம்ப்ளிஷ்டா இருப்பாங்க, பிள்ளைங்களும் நல்ல பொசிஷன்ஸ்ல, எங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம், பிள்ளைங்களை நல்லா முன்னுக்கு கொண்டு வரோம், நல்ல வீடு வாங்கியிருக்கிறோம், நல்ல கார் வாங்கியிருக்கிறோம், எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கிறோம், எங்க லைஃபை நாங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்துறோம். ஸோ அதுதான். ஸோ தேர் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ். அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு போயிட்டு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆஃப் டைம். அதுல பண்ணி எங்களுடைய லைஃப் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லைஃபை மாத்திரம் பார்த்துக்கிறது ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ் ரீசன்ஸ். ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய மாட்டாங்கன்னா அவங்க திராட்சை தோட்டத்துல அவங்க நல்லா பர்ஃபெக்டா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த செகண்ட் எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள், ஏன் வேலை செய்யாம இருக்கிறோம்னா அவங்களுக்கும் ப்ராபப்ளி வேலை செய்ய மாட்டாங்க, கடவுளுக்கும் வேலை செய்ய மாட்டாங்க, எக்ஸ்ட்ரீமா லேசியா இருக்கிறவங்க. அதுதான் அதுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு உவமையை சொல்றாரு. என்னன்னா, அதிகாலையில ஒருத்தன் வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்கிறதற்காக வேலைக்காரர்களை அவன் கேட்கிறானோ. போய் பார்த்தா அதிகாலையில சில பேரை வந்து வேலையில கொண்டு வந்து அமர்த்துகிறான், ஒரு பணம் உங்களுக்கு கூலி தரேன்னு சொல்லிட்டு. பின்பு அப்புறம் டவுன் த லேன் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி வந்துகிட்டே இருக்கிறான். 3ஆம் மணி நேரத்துல வரும் பொழுதும் சும்மா நிற்கிறவர்களை பார்த்து, so they were just standing there, simply standing there doing nothing. சும்மா நிற்கிறவர்களை பார்த்து,
எங்க திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய்யான்னு கேட்கிறா. அப்புறம் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்படி எக்ஸ்ட்ரீம் லேசினஸ்னால, அதாவது வந்து இப்போ போய் செய்யணுமா, இதுக்குன்னு போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு லேசினஸ்னால கூட ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யாம இருக்கிற இப்படி அநேக காரணங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம எதுல இருக்கிறோம், நம்ம செய்யறோம். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறோம்னா நம்ம தான் பெஸ்ட்ன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் வி ஆர் பெட்டர், பட் இன்னும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இவ்வளவுதான் நம்ம லிமிட்னு சொல்லி நம்மளுடைய கெப்பாசிட்டியை லிமிட் பண்ணவே கூடாது. இன்னும் அதிகமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி ஒண்ணுமே செய்யாம இருக்கிறோம்னா வாட் இஸ் த ரீசன்? ஒருவேளை நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்துட்டு நம்ம செய்யாம இருக்கிறோமா, செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக நம்ம செய்யாம இருக்கிறோமா, இல்லைன்னா ரொம்ப லேசியா இருக்கிறனால நம்ம செய்யாம இருக்கிறோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், வேலை செய்யாததுனால நம்மளுக்கு என்ன லாஸ் அப்படின்றதையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுல வந்து என்ன பாக்குறோம்னா, ஆண்டவரே சொல்றாரு நீங்க எல்லாரும் செய்யணும் அப்படின்னு. பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 2வது தடவை கேட்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 3வது தடவையும் கேட்கிறாரு. சோ ஏன் வந்து என்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யணும் அர்த்தம் அதுக்கு. ஏன்னா அது ரொம்ப அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்றதுனாலதான் நம்ம எல்லாம் நாங்க ஆண்டவரை நேசிக்கிறோம்னு நம்ம சொன்னாலும் உண்மையிலேயே அவரை நேசிக்கிறோம்னா அவருடைய திராட்சை தோட்டத்துல நம்ம வேலை செய்யணும். அவருடைய ஆடுகளை, என் ஃபேமிலியை நான் மேய்க்கிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டா இருக்குது, இதுல இன்னும் வேற ஆடுகளை அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், ஐ ஹவ் டூ மச் ஆன் மை ஓன் பிளேட் அப்படின்னு யோபு சொல்லி அவனுக்கு மற்ற நண்பர்களுக்கு ப்ரே பண்ணாம இருந்திருந்தான்னா ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி இருக்கவே மாட்டார். நம்ம எல்லாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியில இஷ்யூஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம மற்றவங்களுக்குன்னு போய் செய்யும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சோ பேதுருவை வந்து அப்படி கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏசாமியை 70 பேர், இன் அடிஷன் டு ஹிஸ் 12 disciples, அவர் 70 பேரா 2 பேரா அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் எஜமான் அறுப்புக்கு தன் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன். So the burden is huge, enormous. எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தடவை எங்க குரூப்ல உள்ள சிஇஓ வந்து சொன்னாரு, நீங்க இந்தியாவில போய் ஒரு ஸ்லம் மினிஸ்ட்ரி பண்றீங்க, அது வந்து ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷன் தான், அந்த இடத்துல கொஞ்சோண்டு பேரை நீங்க பார்க்க போறீங்க, வேர்ல்டுல எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இட் டசன்ட் மேட்டர்ல, நம்ம ஏரியால நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும். அப்படி ஒருத்தர் பண்ணா லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் அ மைட்டி ஓஷன். அவங்கவுங்க ஓ இது மாத்திரம் நம்ம பண்ண உலகத்துல என்ன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் சேட்டன் கொண்டு வருது. ஸோ நம்மளால முடிஞ்சது, முதலாவது எருசலேமிலும் நம்ம வீட்டை சுத்தி யூதேயாவிலும், எடுத்தெடுப்புல நான் வட இந்தியாவில் நான் காடுல ஏறுறேன் மலையில ஏறுறேன்ட்டு இல்லை, நம்மளை சுத்தியே எத்தனோ பேர் இன்னும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. ஏன் நம்ம ஸ்பவுஸ் நம்ம பிள்ளைங்க அதை ஃபர்ஸ்ட் சரிப்படுத்தி அப்புறம் ஒரு சர்க்கிள்னு பெருசாக்கிட்டே போய் பின்பு உலகம் எங்கும். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கோ அவுட். அததான் அவர் வந்து சொல்றாரு, வேலையாட்கள் கொஞ்சம், லேபரர்ஸ் ஆர் ஃபியூ அப்படின்றாரு, ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டி. அப்போ வந்து ஆட்கள் பத்தவே பத்தாது. அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா பயங்கர டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்குது. லேபரர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா வந்து அது ஹார்வெஸ்ட் வந்து ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அதனால எப்படியாவது நீங்க வந்து வேலை செய்யணும், ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யணும். இந்த கிரேட் கமிஷன் மேத்யூ சாப்டர் 28 லாஸ்ட் ஃபியூ வேர்சஸ்ல அவர் என்ன சொல்றாரு, இதோ சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்களுக்கு உபதேசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுதான் அவரு, நீங்க போய் இந்த எல்லாரும் என்னென்ன வேலையில இருக்கிறீங்களோ இருந்துக்கோங்க, அதை பத்தி ஆண்டவர் சொல்லல. பட் இந்த கிரேட் கமிஷன், நீங்கள் எல்லாரையும் சீஷராக்க வேண்டும், நான் உங்களுக்கு சொன்னதை மற்றவங்களுக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும். சில சமயம் நம்ம வந்து ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறோம், அது ஓகே, அது ஓரளவுக்கு அவங்களுக்கு எப்பாச்சும் டச் பண்ணலாம். பட் உண்மையிலே உபதேசிக்கிறதுனா ஒரு பிட்டு பேப்பரை மாத்திரம் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டா அதுல வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் நீ பேசிட்டு இருக்கோம். ஸோ
நாங்க டைரக்டா நம்ம எந்த அளவுக்கு போய் அவங்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபாலோ அப் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கேரல் ரவுண்ட்ஸ்ல அதை பண்றோம், பட் இன் அடிஷன் we need to do that on a regular basis அப்படின்னு. அதுதான் வந்து வாட் இஸ் டிஃப்ரெண்ட். சும்மா ஒரு சர்ச்னு எல்லாரும் போயிட்டு ஒரு சர்ச்ல போய் நம்ம ஒரு சர்ச்னு நம்ம இன்னைக்கு கேதர் பண்றோம்னா ஒரு 4 கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் கேதர் பண்ணிட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. வாட் இஸ் ஸ்பெஷல்? நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. ஸோ டெஃபினட்டா வந்து we have to reach out the unreached. அதுதான் வந்து நம்முடைய திருச்சபையினுடைய கோலே. அதுக்கு we are striving. கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி, ஏன்னா எல்லாருமே இந்த திருச்சபையில் உள்ள ஸ்பெஷாலிட்டி எல்லாருமே ஒரு ஜாப்ல இருந்துகிட்டே we are still trying to reach out. அதுதான். ஸோ அதனால ஆண்டவர் மத்திய 28ஆம் அதிகாரத்துல அப்படி சொல்றாரு. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், செய்யாததுனால என்ன லாஸ். அடுத்த கொஸ்டின் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர் திருச்சபை மக்களுக்கு சொல்றாரு. அந்த திருச்சபை மக்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேரியிங் டிகிரிஸ் ஆஃப் எஃபர்ட் போடுறாங்க ஆண்டவருடைய விஞ்ஞானில வேலை செய்யறதுக்கு. சிலர் வந்து பயங்கரமா வேலை செய்யறாங்க, சிலர் ரொம்ப ரொம்ப கம்மியா வேலை செய்யறாங்க, சிலர் வேலையே செய்யாம இருக்கிறாங்க. ஸோ அதுக்குதான் வந்து அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு, மொத்த பேரும் ஜாஸ்தி வேலை செஞ்சவங்களுக்கும் அதே பெனிஃபிட் தான், ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கும் ஒண்ணும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இன்சென்டிவே இருக்காதுல்ல. ஸோ அந்த சர்ச் ஆஃப் காரின்த்தை பார்த்து பவுல் அப்போஸ்தலர் வந்து ஒன்று சொல்றாரு. சிலர்லாம் நீங்க செய்யற வேலை வந்து எதுக்கு கம்பேர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஸோ கோல்டுக்கு உங்களை கம்பேர் பண்றேன்றாரு. சிலரை வந்து நான் வந்து உங்களை சில்வர்னு நான் மதிக்கிறேன், வெள்ளியை போல நீங்க இருக்கிறீங்கன்றாரு. இன்னும் சிலர் அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியா செஞ்சவங்களை பார்த்து நீங்கெல்லாம் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் மாதிரி உங்க ஒர்க், வெளியேற பெற்ற கற்கள் போல. அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க மரத்தை போல, அதை விட கம்மியா இருக்கிறவங்க புல்ல போல, அதை விட இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க வைக்கோல போல. ஏன் இந்த டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா நாளானது அதை விளங்க பண்ணும். ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணுவாரு, அது அக்கினியினால் சோதிக்கப்படும். சோ அக்கினியை போட்டு எதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுதோ அவங்க தான் மேக்சிமம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சோ பொண்ணு, வெள்ளி, விலையேற பெற்ற கல் இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணும். மரம் பட் எது டக்குன்னு போயிடும், வைக்கோலாம் ஒரு நிமிஷத்துல பறந்து போயிடும். சோ அவனவன் வேலைக்கு தக்க கூலி அவனவனுக்கு கிடைக்கும். ஆனா வெந்து போகாம இருந்துச்சுன்னா, வெந்து போயிடுச்சுன்னா இந்த புல்லு வைக்கோல் மாதிரி ரொம்ப மினிமலா எங்களுக்கு இஷ்டம் இருந்தா நாங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பண்ண வருவோம், இஷ்டம் இல்லைன்னா நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா இருந்தா வருவோம், ரொம்ப போர் அடிச்சதுன்னா நாங்க வருவோம், இப்படி எல்லாம் ஒரு குரூப் இருக்கலாம். அப்போ வந்து அது வெந்து போயிடும் வைக்கோல். பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அட்டெம்ப்டாவது பண்ணியிருக்கிறோம்ல, அது வெந்து போயிடும், உனக்கு கூலி எதுவும் கிடைக்காது, பட் அட்லீஸ்ட் நீ ரட்சிக்கப்படுவ, உன்னுடைய ஆத்மாவது கொஞ்சம் அழியாம இருக்கும். சிலர் அது கூட பண்ணாம ஒண்ணுமே எங்களுக்கு அப்சல்யூட்டா ஃப்ரீயா இருந்தா கூட நாங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த உவமையை சொல்றாரு. தாலந்துகள், 5 தாலந்து உள்ளவன் 10 ஆக்கிட்டான், 4 தாலந்து உள்ளவன் 2 தாலந்து உள்ளவன் 4 ஆக்கிட்டான். ஆனா 1 தாலந்து உள்ளவன் அவன் அந்த கேட்டகரி. ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல நான் வேலையே செய்ய மாட்டேன், நான் வந்து எனக்கு டிப்ரெஷன்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் செல்ஃபிஷா இருப்பேன், நான் லேசியா இருப்பேன், நான் டெஃபினட்டா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அதுக்கெல்லாம் நரகத்துல ஆண்டவர் தள்ளுறாரு. ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யாத ஒரே காரணத்துக்காக நரகத்துல தள்ளப்படுகிறான். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனும் என்று நீ அறிந்து அதை ஒழித்து வைத்தாயே, பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினி கடலிலே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவனை துரத்திடுறாரு. ஏன்னா அவன் வந்து வெரி எஃபிஷியன்ட், வெரி டேலண்டட் எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யாததுனால அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுகிறான்னு சொல்லி பாக்குறோம். சிலர் வந்து கர்த்தருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்தாலும் இன்னொன்னு இருக்கு பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் அசதியாய் வேலை செய்கிறவன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதாவது ஏனோதானோ ஆண்டவருடைய வேலையை செய்கிறது. நம்ம வேலையை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப கண்ணும் கருத்துமா நம்ம செய்யறோம், ஆனால் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப நம்ம வந்து எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், அந்த வேலைக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், நம்ம வேலைக்கு கொடுக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அது கொடுக்கிறோமா, இல்லைன்னா அதுக்கு எப்படி நம்ம செய்யறோம். இன்னொன்னுல பாக்குறோம், தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு, அவலட்சணமான ஆதாயத்துக்காக நீ வேலை செய்யாதே. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பிரேயருக்கு ஒரு காசு, ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்,
ஒரு அந்நிய பாஷைக்கு இத்தனை அமௌண்ட் எல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பெரிய லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்றாங்க. ஸோ அவலட்சணமான ஆதாயத்திற்காக நம்ம வேலை செய்தா அதுவும் நரகத்துல தள்ளப்படுவோம். ஏன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்களை செய்தோம், பெரிய அற்புத சுகமளிக்கும் கூட்டம், பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் அதை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவலட்சணமான ஆதாயத்துக்காக செஞ்சா ஆண்டவர் அவர்களை நரகத்திலே தள்ளி விடுவார்னு பாக்குறோம். சோ நம்ம வந்து இந்த கடவுளுடைய ஊழியத்தை இதை பண்ணா நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா அதுல வந்து நம்மளுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ உண்மையாக ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் போதுதான் நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மை உள்ளவனாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் அப்படின்றார். சோ இந்த ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வேலையை நடப்பீங்கள்ங்கிறாரு. செருபாபேலை பார்த்து சொல்றாரு, யோசுவாவை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, வேலையை நடப்பீங்கள்னு. அந்த வேலையை ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல நம்ம வேலை செய்யும் போது ஒரு 3 பெனிஃபிட் சொல்றாரு அந்த இடத்துல. ஒண்ணு, இந்த ஆலயத்தை நான் மகிமையால் நிரப்புவேன் அப்படின்றார். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ரெண்டாவது என்ன சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படின்றாரு. ஆண்டவர் வந்து எவ்வளவு ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் நமக்கு தருவார். மூன்றாவது பார்த்தோம்னா, இந்த இடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் அப்படின்றாரு. சோ ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல செஞ்சா அப்படியே வெள்ளியும் பொண்ணும் தலையில கொட்டும், ஆண்டவர் என்ன வந்து பயங்கரமா மகிமைப்படுத்துவாருன்னு அதுக்காக நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம ஹோல் ஹார்ட்டடா நம்ம செய்யலன்னு அர்த்தம். ஆனா நிச்சயமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கடவுளுக்கு செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். நான் உன்னில் மகிமை அடைவேன். நம்ம உலக பிரகாரமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஓடி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யும் போது அந்த வெள்ளியும் பொண்ணும் தானே ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. சமாதானத்தை தருவேன் என்றார். எல்லாத்துக்கும் மேல சமாதானம். ஏன்னா இந்த காசு, பணம், வெள்ளி, பொண்ணுனால பெற முடியாத அந்த சமாதானத்தை, இந்த உலகம் தராத சமாதானத்தை ஆண்டவரால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து, நம்ம எல்லாரும் நம்ம வந்து பிஸி, எவ்வளவு பிஸி, எங்களுக்கு டைமே இல்லை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். உலக பிரகாரமான வெள்ளி பொன்னினான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள், இந்த வாரத்துக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. ஆமென்.